வணக்கம் அன்புறவுகளே, அரியலூர் வாய் செய்திகளுக்காக நான் உங்கள் விஜய். அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் கீழப்பலூரில் உள்ள அரசு கூட்டுறவு வங்கியில் தமிழக விவசாயிகள் பெற்ற முழு கடன்களையும் தள்ளுபடி செய்யக்கோரி கீழப்பலூர் புதிய பேருந்து நிலையம் முதல் கூட்டுறவு வங்கி வரை ஊர்வலமாக சென்ற ஏராளமான விவசாயிகள் வங்கி மேலாளர் அவர்களிடம் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டிய கோரிக்கை மனுவை கூட்டாக அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகளை தமிழக அரசின் பார்வைக்கு கொண்டு செல்வதாக ஒப்புதல் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து விவசாயிகள் அங்கிருந்து புறப்பட்டனர். முன்னதாக விவசாயிகள் தங்கள் கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய கோரி முழக்கத்துடன் ஊர்வலமாக சென்றனர். தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பலகட்ட போராட்டங்கள் செய்த விவசாயிகள் கீழப்பலூர் கூட்டுறவு வங்கி முன் தூங்கும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதில் விவசாயிகள் அனைவரும் தூங்கும் இந்த தமிழ்நாடு அரசு கண் விழிக்க வேண்டும், விவசாயிகள் எங்கள் குறைகளை போக்க வேண்டும் என முழக்கமிட்டனர். முக்கிய நிர்வாகிகள் தங்கள் சூழ்நிலை, பயிர்க்கடன் தள்ளுபடியால் விவசாயமும் தங்கள் வாழ்வாதாரமும் காக்கப்படும், அதற்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். நிகழ்வில் பங்கேற்ற விவசாயிகள், காவல்துறை அதிகாரிகள், பத்திரிகை நண்பர்கள், வங்கி அலுவலர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நிகழ்வை நிறைவு செய்தனர். விவசாயிகளை கொல்லாதே. விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய். மயக்கம் தெரிஞ்சிருச்சா? மனு கொடுக்கலாமா? தமிழக அரசு கண்டுக்க மாட்டேங்குது. வணக்கம் அன்புறவுகளே, நான் இன்னைக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கீழப்பலூர்ல இருக்க அரியலூர் மாவட்டம். இது இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு விவசாயிகள் ஒரு போராட்டம் செஞ்சிருக்காங்க. இந்த போராட்டம் எதுக்காக அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த போராட்டம் எதுக்காக பண்ணிருக்கீங்க? அரியலூர் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் தேர்தலின் போது என்ன சொன்னாங்கன்னா, 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிற விவசாயிகள் அனைவருக்கும் முழுமையா கடன் தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேல இருக்கவங்களுக்கு 50% கடன் தள்ளுபடின்னு சொன்னார். இன்னைக்கு நாங்க என்ன போராட்டம் பண்ணோம் அப்படின்னா, அந்த விவசாய பயிர்கடன் தள்ளுபடி கோரி தான் நாங்க இன்னைக்கு கீழப்பலூர் சொசைட்டில போய் மனு கொடுக்கக்கூடிய போராட்டத்தை கீழப்பலூர் பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையத்திலிருந்து அப்படியே நடந்தே ஊர்வலமா போய் தான் மனுவை கொடுத்துருக்கிறோம். நாங்க தூங்கும் போராட்டம் செஞ்சிருக்கிறோம். இதன் மூலமா நாங்க அரசுக்கு தெரிவிப்பது என்னன்னா, ஆண்டு இறுதியை கணக்குல வச்சுதான் எப்பவுமே மார்ச் எண்டு அவங்க தள்ளுபடி பண்ணுவாங்க. ஆனா இவரு அறிவிச்சிருக்கிற தள்ளுபடியை பாத்தீங்கன்னா மே மாசம் துவங்கி பிப்ரவரி மாசம் வரைக்கும் தள்ளுபடி. அப்போ 10 மாசம் தான் வருது. முதலமைச்சர் அவர்களுக்கு தவறான புள்ளி விவரங்களை கொடுத்து உங்களுக்கு ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துவதற்காக அதிகாரிகள் நடந்துக்கிறாங்களோங்கிற எங்களுக்கு அச்சம் இருக்குது. அதனால கோப்புகளை படிக்கிறேன், கோப்புகளை பார்க்கறேன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளையும் கண்ணை திறந்து பார்க்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு தூங்கும் போராட்டத்தை செஞ்சிருக்கிறோம். அனைத்து விவசாயிகளுடைய ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைப்பாளர் தங்க சண்முகசுந்தரம். அரியலூர் மாவட்டம். என் பேர் சண்முகங்க. நான் ஒரு சாதாரண விவசாயி தான். விவசாயத்தை நம்பி தான் என்னுடைய குடும்பம் இருக்குது. நான் அதை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். நான் தொடக்க வேளாண்மை கூட்டுறவுல பயிர்க்கடன் பெற்றிருக்கிறேன். முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வாக்குறுதிப்படி முழு கடனையும் தள்ளுபடி செஞ்சார்னா நல்லாயிருக்கும். காலையில் காடு சென்று மண்ணை பொன்னாக்கி விட்டு மாலையில் வீடு திரும்பும் விவசாயிகள் நாங்கள். எங்களுக்கு பாம்பு கடித்தாலும் கேள்வி இல்லை, எது அடிபட்டாலும் கேள்வி இல்லை. எங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லாத நிலைமையில விவசாயிகள் ரொம்ப கேவலமாக இருக்கிறாங்க. அண்டா குண்டா அடகு வச்சு எல்லாத்தையும் நாங்கள் பயிர்க்கடன் வாங்கியிருக்கிறோம். அந்த கடனை எங்களுக்கு முழுமையாக தள்ளுபடி செய்யணும். அதை வலியுறுத்தி தான் நாங்கள் இப்பொழுது தூங்கும் போராட்டம்லாம் செஞ்சுருக்கிறோம். அதை கொஞ்ச நாளும் கவன ஈர்ப்பாக கொஞ்சம் பாருங்கள். பார்த்துட்டு எங்களுக்கு இந்த கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று 1-2 கடனை வாங்கி உழுக 2 மாடு வாங்கி வட்டி பணம் கட்டும் முன்னே நெல் விலையில்
எங்கள் சட்டி பூட்டி சாமான் எல்லாம் சொசைட்டியில். ஜெகநாதன், தமிழ்நாடு விவசாய சங்கம் கோத்தாரி சுவரோட மாநில குழு உறுப்பினராகவும் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் இருக்கேன். 50,000 25,000 தள்ளுபடி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 10 மாச காலத்துக்கு தான் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றவில்லை என்று மக்கள் வேதனையோட முழுமையாக தள்ளுபடி செய்ய நாங்கள் மிகவும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கூட்டுறவு சொசைட்டிங்கிறது எப்படி இயங்குது, அடுத்தது ரிசர்வ் வங்கி எப்படி இயங்குது, அடுத்தது நபார்டு வங்கி எப்படி இயங்குது, நபார்டு வங்கி என்ன சொல்லுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதில் வந்து விளக்கமாக இருக்குது. இந்த புள்ளி விவரங்களை தயாரிக்கிறதுக்கே நமக்கு ஒரு 15 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இதை ஒவ்வொரு சொசைட்டியில் இருக்கிறவங்களும் நீங்கள் எல்லாம் படித்து பார்க்கணும். படித்து பார்த்தீங்கன்னாலே புரிஞ்சு போயிடும் கடந்த கால தள்ளுபடி எப்படி நடந்துச்சு, தள்ளுபடி எப்படி நடக்க முடியும் அப்படிங்கிறத வரைக்கும் எல்லாமே தெளிவாக அதை சொல்லியிருக்கிறோம். 12,000 கோடி 14,000 கோடி தான் வரும் மொத்த தள்ளுபடி நீங்கள் பண்ணீங்கன்னா. அதனால யாருக்கும் வந்து எந்த இழப்பும் வர போறதில்லை. விவசாயம் ரொம்ப ஈஸிங்கிறீங்க, விளையாட்டு ரொம்ப கஷ்டங்கிறீங்க. ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து நாங்கள் ஆதார வச்சு நாங்கள் கொடுக்குறோம். விவசாயம் வந்து பண்ணி பார்க்க சொல்லுங்களேன். விவசாயி சோமசுந்தரம் செத்து போயிட்டாரு. இன்னும் எத்தனை விவசாயிகள் சாக இருக்கிறாங்களோ. நைட்டு வந்து தண்ணி பாய்ச்சறதுக்கு பாம்பு கடி, நரி கடி, நாய் கடி. இப்போ காட்டு பண்ணையில் கூட ஒரு விவசாயி செத்து போயிட்டாரு. சரியா, ஒரு நாளைக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. இதெல்லாம் என்ன காரணம்? இவ்வளவு தாண்டி நாங்கள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா எங்களை கேவலப்படுத்துறதையோ கொச்சைப்படுத்துறதையோ நிறுத்த வேண்டும். நாங்கள் என்ன கேட்டுக்கிறோம்னா, விவசாயிகள் வந்து கடந்த காலங்களில் பல காரணங்களால் கட்ட முடியாமல் நிலுவையில் இருக்கக்கூடிய தொகையையும் சேர்த்து தள்ளுபடி செய்ய வேண்டும். திமுக காரவங்களுக்கும் நீங்க தான் முதலமைச்சர், அதிமுக காரவங்களுக்கும் நீங்க தான் முதலமைச்சர், பாஜக காரவங்களுக்கும் நீங்க தான் முதலமைச்சர். நீங்க இப்ப பொதுவானவர், அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு தள்ளுபடி விஷயத்துல நாங்க அவகாசம் எடுத்துக்கிறோம், முறையா தள்ளுபடி பண்றோம்னு சொன்னா நாங்க ஏன் போராட்டம் பண்ண போறோம்?